வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டில் கிளாசிக் 350. அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கும் நிறைய பேர் விரும்பி கேட்கக்கூடிய வண்டியான PS4 வேரியண்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2017 மாடலு TN60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. நார்மலாக பேசிக்காக வரக்கூடிய பிளாக் கலர். வாங்க வண்டியோட டீட்டெயில்ஸை பார்ப்போம். TN60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. ஃப்ரண்ட் டயர் பாருங்கள், புது டயர் இப்போ நாங்கள் போட்டிருக்கோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மொத்தமே 30,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருந்துச்சு. ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா கம்பெனி டயரில் தான் இருந்துச்சு. இன்னுமே ஒரு 20% இருக்கும். நாங்கள் தான் கழட்டிட்டு புது டயர் போட்டிருக்கோம். ஃப்ரண்ட் மார்க்கெட்லாம் பாருங்கள், எதுவும் டேமேஜ் ஆகலை. லைட்டாக ஒரு இடத்துல சின்ன ஸ்க்ராட்ச் இருக்கும்போது பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு கோடு மட்டும். மற்றபடிக்கு எதுவும் இல்லை. TN60 AP 2866 வண்டி நம்பர். ஹெட்லைட் கிரில்லு, இண்டிகேட்டர் கிரில் இதெல்லாம் மாட்டிருக்காங்க. ரோப் அடிச்ச பம்பர் போட்டிருக்காங்க, நல்லா அழகாக இருக்குது. ரிம்மெல்லாம் பாருங்கள், எதுவும் டேமேஜ் ஆனது பேடானது அந்த மாதிரி எதுவும் இல்லை, நல்லா இருக்குது. டேங்க்லாம் பாருங்கள், எந்த ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸும் இல்லை, தெளிவாக இருக்குது. பேடாகி ஒரு மாதிரியா பெயிண்ட்லாம் போயிட்டு வங்க இருக்கும், அந்த மாதிரிலாம் இல்லை. எதுவுமே குறல, நல்லா இருக்குது. என்ஜின் ரூமே பாருங்கள், பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது. எது எக்ஸ்ட்ரா பாலிஸு இந்த மாதிரி எதுவுமே போட கிடையாது, ஒரிஜினாலிட்டியாக இருக்குது எல்லாமே. சைலன்சர் மணி போல்ட்டுமே பாருங்கள், ஒரு மாதிரி துருப்பிடிச்சது ரஸ்ட் ஆனது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, நீட்டாக இருக்குது. எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா டால்பின் சைலன்சர் போட்டிருக்காங்க, அது எதுவும் டேமேஜ் ஆகலை. இந்த ஜாயிண்டிங் இடத்துல மட்டும் கொஞ்சம் பெயிண்ட் போயிருக்கு, ஆனால் மற்றபடி பார்த்தோம்னா ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. செயின் ஸ்ப்ராக்கெட் கண்டிஷன்லாம் பாருங்கள், நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 75% மேலே இருக்குது சென்ஸ் பாக்கெட்டு. ஏர் ஃபில்டர் பாக்ஸ்லாம் பாருங்கள், தெளிவாக இருக்குது. எந்த ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸும் இல்லை. யூட்டிலிட்டி பாக்ஸுமே பாருங்கள், ரைட் சைடில் எந்த ஒரு டேமேஜ் ஆகலை, ஸ்டிக்கரும் பெட் ஆகலை, நல்லா இருக்குது. சீட்டு கவரு, டேங்க் கவர்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் லெதரில் இப்போ போட்டிருக்கு, ரெண்டுமே புதுசு தான். கிலோமீட்டர் பாருங்கள், 30,960 கிலோமீட்டர் நெஞ்சு கூடி இருக்குது. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான். கஸ்டமர் RC ஓனர்ட்டே வாங்கின வண்டி தான். சிங்கிள் ஹேண்ட் எஸ் ரெடி கேஸ் வண்டி, எல்லாமே கரண்ட்டாக இருக்குது. கிளீன் ஹேண்டிலு, ரியர் மர்க்காடு எல்லாமே பாருங்கள், தெளிவாக இருக்குது. வண்டியை வச்சுருந்தவர் ஆர்மிக்காரரு, பக்கவாக வச்சுருக்காரு வண்டியை. ரியர் டயர் கண்டிஷனுமே பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 90% மேலே இருக்கும். அந்த புது டயர் உள்ள அந்த கோடு கூட இன்னும் அந்த மடங்களை அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. நிறைய டேந்து லைட்டு, இண்டிகேட்டர் எல்லாத்துக்குமே கிரில் போட்டிருக்காங்க. லெஃப்ட் சைடு சேரி கார்டு பாருங்கள், எந்த டேமேஜ் ஆகலை. அந்த அப்பில் வர்ற பிளேட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கும் லைட்டாக பெயிண்ட் போயிருக்கு, அது நார்மலாக எல்லா வண்டியிலையும் போகிறதான். அது புதுசாக வாங்கி மாத்தினாலுமே அவர் 100-150 ரூபா வரும், அவ்வளோதான். மற்றபடிக்கு நல்லா தெளிவாக இருக்குது. லெஃப்ட் சைடு பாக்ஸுமே பாருங்கள், தெளிவாக இருக்குது. ஒரு இடத்துல மட்டும் ஒரு சின்ன புள்ளியாக கொஞ்சம் பெயிண்ட் போயிருக்கு. பேட்டரி பாக்ஸுமே பாருங்கள், எந்த டேமேஜ் ஆகலை. பேட்டரி ஆசிட் வடிஞ்சது செஞ்சது அந்த மாதிரி அசிங்கமாக இருக்கிறது அது மாதிரி எதுவுமே கிடையாது, ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. மெயினாக கிளாசிக்கை பொறுத்தளவுக்கு கீழே அண்டர் சைஸ் வந்து சைடு ஸ்டாண்ட் போகிற இடத்துல கட்டாயி போகும், அந்த மாதிரி எதுவும் கட்டாகலை செய்யலை. பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்களே பாருங்கள், எங்கேயும் பெயிண்ட் கூட போடலாம், கொஞ்சம் தெளிவாக இருக்குது வண்டி. ஸ்டே கொண்டு எல்லாத்தையும் பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்குது. இன்ஜின் ரூமே பாருங்கள், லெஃப்ட் சைடில் ரூம் பாலிஷ் போட்டிருப்பாங்க ஒரு சிலர் பலன்னு. அதை பார்க்க அப்போதைக்கு நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் மொத்தம் கரண்ட் ஆயிரும். அந்த மாதிரி கிடையாது, தெளிவாக இருக்குது. இன்ஜின் ரூம்லாம் பாருங்கள், பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது. டேங்க் லெஃப்ட் சைடுமே பாருங்கள், எங்கேயுமே எந்த ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸும் கிடையாது. ஸ்டிக்கர் பேடானது வச்சு செஞ்சது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, தெளிவாக இருக்குது, பக்கா கண்டிஷனில் இருக்குது. எனக்கு கிளாசிக் வேணும், அதுவும் பார்த்தீங்களாக்கும் ஓல்டு டைப்பில் வேணும், PS4 மாடலாக இருக்கணும், செல்ஃப் எல்லாமே பக்காவாக இருக்கணும், டயர் கண்டிஷன் கூட எல்லாமே தெளிவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த வண்டி வாங்கலாம். இந்த வண்டி பார்த்தீங்களாக்கும் இப்போ நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸ் சேல்ஸுக்கு வந்திருக்கு. இந்த 2017 மாடலுக்கு நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்களாக்கும் 1,42,000 அந்த ரேஞ்ச் எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதுலேயும் எங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரோம். நன்றி, வணக்கம்.